மக்கள் தீர்ப்பை மாற்றி பின்வாசல் வழியே எடப்பாடி கே பழனிசாமி முதல்வராக முயன்றதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டினார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமது கொள்கையை மறந்து அதிமுகவுடன் சேர திமுக முயன்றதாக சாடினார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் அதிமுகவுடைய தலைவர் திரு இபிஎஸ் முன்னாள் முதலமைச்சர் ஐயா பழனிசாமி அவர்களுடன் இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்கி பீப்புள் மேண்டேட் சொல்லக்கூடிய தமிழக மக்களுடைய தீர்ப்பை மாற்றக்கூடிய ஒரு அணியை உருவாக்கி பின்புறல் வாசலாக முதலமைச்சர் ஆகணும் திரு இபிஎஸ் ஐயா அவர்கள் எல்லா திட்டங்களையும் கடைசி நிமிஷம் வரைக்கும் திட்டங்களை உருவாக்கினாரு. திமுக தன்னுடைய கொள்கைகளை மறந்து அதிமுகவோட சேர்ந்து மக்களுக்கு எதிரான ஒரு அரசியலையும் உருவாக்க முற்பட்டார்கள். பதவிக்காக வரவில்லை என்று அதிமுகவின் சி.வி. சண்முகம் தரப்பினர் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்ட சிக்கல்கள் வந்தால் சி.வி. சண்முகம் எதிர்கொள்வார் எனவும் குறிப்பிட்டார். அப்படி அந்த கட்சிக்குள்ள ஒரு ஃபேக்ஷன் உருவாச்சு. அந்த ஃபேக்ஷன்ல இருக்கக்கூடிய சி.வி. சண்முகம் அண்ணன் அதை லீட் பண்ணாரு. அவர் லீட் பண்ணும்போது சொல்லக்கூடிய தகவல்கள் அவர்கள் அதிகாரத்துக்காகவோ இல்ல அமைச்சர் பதவிகளுக்காகவோ வெளியில வரல. இது ஏதோ பேச்சுவார்த்தை அதிகாரத்துக்கான பேச்சுவார்த்தைன்னு தவறான ஒரு தகவலை திமுக பண்ணது. திமுக தலைவராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினும் திரு உதயநிதி அவர்களும் திரு இபிஎஸ் ஐயா பழனிசாமி அவர்கள் தான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு ஆட்சியை உருவாக்கணும்னு சொல்லிட்டு குதிரை பேர் அரசுல உருவாக்குனாங்க. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுங்கிறது அவங்களுடைய உரிமை. அதை சி.வி. சண்முகம் தலைமையிலான குழு அவரு வழி நடத்துறாரு. அவரு அடுத்த செயல் திட்டங்கள் என்னன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணுவாரு. சட்ட சிக்கல் அவர் ஃபேஸ் பண்ணுவாரு. தமிழக அமைச்சரவை விரிவாக்கத்தில் அதிமுக அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு இப்போதைக்கு இடமில்லை என தெரிய வந்துள்ளது. தங்களுக்கு 6 அமைச்சர் பதவிகள் வேண்டும் என எஸ்.பி. வேலுமணி சி.வி. சண்முகம் தரப்பு அழுத்தம் கொடுத்த நிலையில் அவர்கள் மீதான தகுதி நீக்க வழக்கு நிலுவையில் இருப்பதால் சட்டச்சிக்கலை தவிர்க்க தாவிக தலைமை இந்த முடிவை எடுத்துள்ளதாக தெரிகிறது. ஆளுநர் அர்லேக்கர் திரும்பியதும் புதிய அமைச்சர்கள் பட்டியலை முதலமைச்சர் விஜய் வெளியிடுவார் என தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவினரின் குடும்ப உறுப்பினர்களே விஜய் படத்தை செல்போனில் முகப்பு படமாக வைத்திருப்பது வேதனையாக உள்ளதாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். செல்போனில் திமுக தலைவர் ஸ்டாலின் படத்தை வைக்க அறிவுறுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். திமுகவைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆன்லைன் அரசியலில் வேகம் காட்ட வேண்டும் என்றும் கட்சி மீதான விமர்சனங்களுக்கு பதிலடி தர வேண்டும் என்றும் முன்னாள் அமைச்சர் மூர்த்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார். திருச்செந்தூர் தொகுதி திமுக எம்எல்ஏ அனிதா ராதாகிருஷ்ணன் தாவிக தலைவர் விஜய் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோரை அவதூறாக பேசியதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஆதவ் அர்ஜுனா தூத்துக்குடி வந்தால் சட்டையை கிழிப்போம் என முன்னாள் அமைச்சர் வன்முறையை தூண்டும் வகையில் மிரட்டல் விடுத்ததாக தாவிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவிக தூத்துக்குடி தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் பிரைட்டன் தலைமையில் அக்கட்சியின் திருச்செந்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்துள்ளனர். தமிழ்நாட்டில் இதுவரை 513 அரசு மதுபான கடைகள் அதிரடியாக மூடப்பட்டுள்ளன. பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்துள்ளது. பள்ளி, கல்லூரிகள் மற்றும் வழிபாட்டு தலங்களுக்கு அருகில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த டாஸ்மாக் மதுக்கடைகளை குறிவைத்து இந்த நடவடிக்கை பாய்ந்துள்ளது. இந்த நடவடிக்கைக்கு பொதுமக்கள், குறிப்பாக பெண்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு கிடைத்துள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் 500 மீட்டருக்குள் அமைந்துள்ள 717 மதுக்கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதல்வர் விஜய் கடந்த 12ஆம் தேதி உத்தரவிட்டிருந்தார். சென்னையில் ஒரே இரவில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாம்பரம் அருகே நடந்த இரட்டை கொலை சம்பவத்தை தொடர்ந்து குற்ற செயல்களை கட்டுப்படுத்த சென்னை காவல்துறை நேற்று இரவு முழுவதும் ஆபரேஷன் ஸ்பெஷல் டிரைவ் என்ற பெயரில் தீவிர சோதனை மேற்கொண்டது. ரவுடிகள் மோதல், போதைப்பொருள் விற்பனை, கட்ட பஞ்சாயத்து போன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களை ஒடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் டி நகர், அடையாறு, புளியந்தோப்பு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒரே இரவில் 100க்கும் மேற்பட்ட ரவுடிகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கரூர் துயரச் சம்பவம் தொடர்பாக முதலில் வழக்கு பதிவு செய்து விசாரித்த டிஎஸ்பி, ஆய்வாளர்கள் உட்பட காவல்துறை அதிகாரிகள் 17 பேர்
கூண்டோடு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். இதன்படி கரூர் மாவட்ட டிஎஸ்பி செல்வராஜ், அரவக்குறிச்சி டிஎஸ்பி அப்துல் கபூர் ஆகியோர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதேபோன்று கரூர் நகர காவல் ஆய்வாளர் மணிவண்ணன் உட்பட 10 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 5 தனிப்பிரிவு காவலர்கள் ஆகியோரும் தெற்கு மற்றும் வடக்கு மண்டலங்களுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தென்காசி மாவட்டம் வாசுதேவன் நல்லூர் அருகே 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் போதிய குடிநீர் வசதியின்றி அவதிப்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஒரு தெருவிற்கு ஒரு குழாய் மட்டுமே உள்ளதால் கூடுதல் குடிநீர் குழாய்கள் அமைக்க மக்கள் கோரிக்கை விடுத்தனர். மேலும் இப்பகுதியில் உள்ள அரசு குடியிருப்புகளின் மேற்கூரைகள் விரிசலடைந்து ஆபத்தான நிலையில் காணப்படுவதால் உடனடியாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 94.31 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை சென்னையில் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். இந்த ஆண்டு 8,70,643 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். அதில் 8,21,105 மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். 35.91 விழுக்காடு தனித் தேர்வர்கள், 95.68 விழுக்காடு சிறைவாசிகளும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி கண்டுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் இந்த முறையும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி காட்டியுள்ளனர். 4,35,247 மாணவிகளும் 4,35,396 மாணவர்களும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். இதில் மாணவிகள் 96.47 விழுக்காடும் மாணவர்கள் 92.15 விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். வழக்கம்போல் மாணவர்களை விட 4.32 விழுக்காடு மாணவிகள் கூடுதலாக தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 2,774 அரசு பள்ளி மாணவ மாணவிகள் உட்பட 17,132 பேர் ஏதேனும் ஒரு பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்று அசத்தியுள்ளனர். தாய்மொழியான தமிழ் பாடத்தில் 98.43 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி கண்டுள்ள போதிலும் அவர்களில் 34 பேர் மட்டுமே 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். ஆங்கிலத்தில் 92 பேரும், கணிதத்தில் 3,194 பேரும் 100க்கு 100 மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அறிவியலில் அதிகபட்சமாக 10,476 மாணவ மாணவிகள் முழு மதிப்பெண்கள் பெற்று வியக்க வைத்துள்ளனர். சமூக அறிவியலில் 3,336 பேர் முழு மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். பாடவாரியாக தமிழில் 98.43 விழுக்காடு மாணாக்கரும், ஆங்கிலத்தில் 99.44 விழுக்காடு மாணாக்கரும் தேர்ச்சி கண்டுள்ளனர். கணிதத்தில் 97.36 விழுக்காடு, அறிவியலில் 98 விழுக்காடு, சமூக அறிவியலில் 97.93 விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57 விழுக்காட்டுடன் முதலிடம் பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.54 விழுக்காட்டுடன் 2ஆம் இடமும், 97.41 விழுக்காட்டுடன் தஞ்சாவூர் மாவட்டம் 3ஆம் இடமும் பிடித்துள்ளது. திருச்சி, கன்னியாகுமரி மாவட்டம் 4 மற்றும் 5ஆம் இடங்களை பிடித்துள்ளன. 86.58 விழுக்காடு பெற்று ராணிப்பேட்டை மாவட்டம் கடைசி இடத்தில் உள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து 1,18,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 120 ரூபாய் குறைந்து 14,750 ரூபாயாக உள்ளது. 1 கிலோ வெள்ளி விலை 15,000 ரூபாய் குறைந்து 2,85,000 ரூபாயாகவும், 1 கிராம் வெள்ளி 285 ரூபாயாகவும் உள்ளது. இந்தியாவுக்கு சுமார் 4,000 கோடி ரூபாய் மதிப்பில் ராணுவ உபகரணங்களை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. அப்பாச்சி ஹெலிகாப்டர்கள், M777A2 அல்ட்ரா லைட் ஹோவிட்சர் பீரங்கிகள் ஆகியவற்றின் நீடித்த செயல்பாடுகளுக்கு உதவும் தொழில்நுட்பங்கள் மற்றும் அது சார்ந்த உபகரணங்களை விற்பனை செய்யும் திட்டத்திற்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த விற்பனை இந்தியாவின் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்தி தற்கால மற்றும் எதிர்கால அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்காசிய போரில் அமெரிக்கா குறைந்தபட்சம் 42 போர் விமானங்களை இழந்துள்ளதாக அந்நாட்டு அரசின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
F-15E ரகத்தைச் சேர்ந்த 4 விமானங்கள் போரில் கடும் சேதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 24 விலை மதிப்புமிக்க MQ-9 ரீப்பர் ரக ட்ரோன்கள் அழிக்கப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத் துறையிடமிருந்து தகவல்களை திரட்டி அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கு அளிக்கப்பட்ட அறிக்கையில் இப்புள்ளி விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. முன்னதாக கடந்த 12ஆம் தேதி வெளியான அறிக்கையில் ஈரான் மீதான போருக்கு 2,80,000 கோடி ரூபாய் செலவாகி இருந்ததாக அமெரிக்க அரசு தெரிவித்திருந்தது.